கைஸ், இட்ஸ் Zarvini. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஓகே, நீங்க இமேஜின் பண்ணுங்க, உங்களை வந்து ஒரு ஆள் அடாப்ட் பண்றாங்க. ஓகே, நீங்க சின்ன வயசா இருக்கும்போது, அதாவது நீங்க ஒரு சைல்டா ஒரு கிட்டா இருக்கும்போது உங்களை வந்து ஒரு ஆள் அடாப்ட் பண்றாங்க. உங்களை அடாப்ட் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து சின்ன குழந்தை இல்லை, அதாவது நீ வந்து ஒரு சின்ன பிள்ளை இல்லை, நீ கிட் இல்லை, நீ வந்து ஒரு அடால்ட்டுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து நீ வந்து பொய் சொல்றேன்னு சொல்றாங்க. அண்ட் கம்ப்ளீட்லி வந்து உங்களை வந்து பர்டன் பண்றாங்க. லைக் உங்களை வந்து ஒதுக்குறாங்க, நீங்க வேணான்னு சொல்லி ஒதுக்குறாங்க. அவங்க உங்களை அடாப்ட் பண்ணிட்டு நீங்க உங்களை வேணான்னு சொல்லி ஒதுக்குறாங்க. கேட்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல. அண்ட் ஒன்னு விஷயம் என்னதுன்னா, அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு வந்து 7 வயசு இல்லை, உனக்கு வந்து 22 வயசு, அதாவது யூஆர் நாட் 7, யூஆர் 22ன்னு சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ பேசிக்லி இது வந்து ஒரு ஆளுக்கு நடந்திருக்கு. இது எப்படி சொல்ல, ரியல் லைஃப் மிஸ்டரியான ஒரு ஸ்டாரின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நான் எது பற்றி பேச போறேன்னா, த சில்லிங் கேஸ் ஆஃப் நட்டாலியா கிரேஸ். நட்டாலியா கிரேஸ் அவங்க வந்துட்டு a girl from Ukraine with rare form of dwarfism. இவங்களோட அம்மா வந்துட்டு ஆனா வொலோடியா மெரவனா காவா. ஸோ இவங்க பிறந்தோடனே இவங்க அம்மா வந்துட்டு இவங்களை வந்து ஆர்ஃபன்ல போய் விட்டுடுறாங்க. இன் 2010 யூஎஸ்லேருந்து பேர்னட் ஃபேமிலி வந்துட்டு நெத்தாலியா வந்து அடாப்ட் பண்றாங்க. அண்ட் அவங்க அடாப்ட் பண்ணும்போது நெத்தாலியாவுக்கு வந்துட்டு 7 வயசுன்னு ரெக்கார்ட்ல இருக்கு. பொதுவாக அடாப்ட் பண்ணி நெத்தாலியா வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு நார்மல் ஃபேமிலி மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க. நெத்தாலியாவுக்கு வந்து அந்த வீட்டில் கூப்பிடுறதுக்கு அம்மான்னு அப்பா இருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நெத்தாலியாவுக்கு வந்துட்டு ஒரு ரேர் ஃபார்ம் ஆஃப் ட்ராஃபிசம் இருக்குன்னு. இது ஆக்சுவலி என்னதுன்னா, இந்த ஒரு விஷயம் இருக்கிறவங்க வந்துட்டு அவங்களோட போன்ஸ் வந்துட்டு ஒரு சர்டன் ஏஜ்ல வந்துட்டு அவங்களுக்கு வந்து வளர்ச்சி ஆகாது. ஈவன் அவங்களோட உண்மையான ஏஜ் வந்து பார்க்கறதுக்கு வந்து அடல்ட் மாதிரி இருந்தா கூடயும் அவங்களோட தோற்றம் வந்துட்டு ஒரு ஸ்மால் கிட் மாதிரி தான் இருக்கும். 2010 வந்துட்டு பேர்னட் ஃபேமிலி நெத்தாலியாவை அடாப்ட் பண்ணாத முன்னாடி 2008 வந்துட்டு சிகோனி ஃபேமிலி வந்து நெத்தாலியாவை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்லி அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் அடாப்ஷன் பண்ணியிருக்காங்க. சிகோனி ஃபேமிலி வந்துட்டு நெத்தாலியா கிரேஸை அடாப்ட் பண்ணிட்டு அவங்க வேணான்னு சொல்லி 2010 போய் விட்டுடுறாங்க. அண்ட் என்ன ரீசன் கேட்டாக்கா, டிஸ்ட்ரப்டிவ் பிஹேவியர். அப்படி என்னதுன்னா, அவங்க வந்து அவங்க சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. எது சொன்னாலும் லைக் ரொம்ப திமிரா ரொம்ப ரூடா நடந்துக்கிறாங்க. ஸோ அந்த பிஹேவியர் வந்து அவங்களால லைக் எடுத்துக்க முடியாதனால அவங்க போய் விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பேர்னட் ஃபேமிலியிலேருந்து கிறிஸ்டின் அண்ட் மைக்கேல் வந்துட்டு நெத்தாலியா கிரேஸை அடாப்ட் பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களோட பாசம் வந்துட்டு பயமாக மாற ஆரம்பிச்சிச்சு. பேர்னட் ஃபேமிலி என்ன ஸ்ட்ராங்லி பிலீவ் பண்ணுறாங்கன்னா, நெத்தாலியா கிரேஸ் வந்துட்டு ஒரு சைல்டு இல்லை, அதாவது அவங்க வந்து ஒரு சின்ன குழந்தை இல்லை. சின்ன குழந்தை இல்லைன்னா அப்போ அவங்க என்னது, அவங்க வந்து ஒரு அடல்ட்னு சொல்றாங்க. அண்ட் அவங்க அதை ஸ்ட்ராங்லி பிலீவ் பண்றாங்க. ஷீஸ் 22 not 7, ஷீஸ் ஜஸ்ட் ப்ரிட்டெண்டிங்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, 2012 வந்துட்டு பேர்னட் ஃபேமிலி வந்துட்டு நெத்தாலியா கிரேஸோட பர்த் சர்டிஃபிகேட் மாத்திட்டாங்க. விச் மீன்ஸ் நெத்தாலியா கிரேஸ் பிறந்த வருஷம் வந்துட்டு 2003, பட் அவங்க சேஞ்ச் பண்ண வருஷம் வந்துட்டு 1989. 2013 பேர்னட் ஃபேமிலி வந்துட்டு நெத்தாலியா கிரேஸ்க்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. எங்கன்னா வெஸ்ட் ஃபீல்டில். அண்ட் அந்த அப்பார்ட்மெண்ட்ல வந்துட்டு எல்லா பேசிக் நெசசரிஸும் வந்துட்டு அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமேல் நீ அந்த அப்பார்ட்மெண்ட்ல தனியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வெஸ்ட் ஃபீல்டில் இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ப்ராப்ளம் வந்துடுச்சு. ஸோ பேர்னட் ஃபேமிலி என்ன பண்ணுறாங்கன்னா, நெத்தாலியாவுக்கு வந்துட்டு வேற ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துட்டு அவங்க பேர்னட் ஃபேமிலி வந்து ஃபுல் ஃபேமிலி அவங்களோட பிள்ளைங்களோடு சேர்த்து கனடாவுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. நெத்தாலியாவோட நெய்பர், அதாவது அதே அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆண்ட்வோன் அண்ட் சிந்தியா மேன்ஸ் வந்துட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க நெத்தாலியா வந்து ரொம்ப கஷ்டப்படுறது பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ வந்து எங்க கூட வந்து இருந்துருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, பேர்னட் ஃபேமிலி மேலே கேஸ் போடுறாங்க. என்னதுன்னா, நெத்தாலியா கிரேஸை வந்துட்டு ஒழுங்கா பார்த்துக்காதனால, அதாவது டின் டேக் கேர் ஆஃப் நெத்தாலியா கிரேஸ். ஸோ ப்ரோஸ்டிகேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது பேர்னட் ஃபேமிலிக்கு எதிராக வாதாடுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா,
நெத்தேலியா கிரேஸோட பயாலஜிக்கல் மதரை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ உண்மையா நெத்தேலியா கிரேஸ்க்கு வந்துட்டு 22 வயசா இல்லை 7 வயசான்னு அவங்களோட பயாலஜிக்கல் மதர்னால தான் தெரிய வரும். நெத்தேலியா கிரேஸோட பயாலஜிக்கல் மதர் வந்துட்டு ஏன்னா அவங்க பிறந்த வருஷம் வந்துட்டு 20th April 1979. பேர்னட் ஃபேமிலி என்ன அக்யூஸ் பண்றாங்கன்னா நெத்தேலியா கிரேஸ் பிறந்த வருஷம் வந்துட்டு 1989 அண்ட் அவங்க வந்து அந்த பர்த் சர்டிஃபிகேட்டும் மாத்திட்டாங்க. லாஜிக்கா யோசிச்சு பார்த்தாலும் நெத்தேலியா கிரேஸ் பிறந்த வருஷம் வந்துட்டு 1989 சொல்றாங்க. அண்ட் அவங்க அம்மா பிறந்த வருஷம் வந்துட்டு, அதாவது ஏனா பிறந்த வருஷம் வந்துட்டு 1979 சொல்றாங்க. விச் மீன்ஸ் அவங்க 2 பேத்துக்கும் 10 வருஷம் தான் வித்தியாசமா. அப்போ ஏனாக்கு வந்து 10 வயதா இருக்கும் போது, அதாவது 10 வயசா இருக்கும் போது தான் நெத்தேலியா கிரேஸை பிறக்க வச்சிருக்காங்களா, அதாவது கேவ் பர்த் டு நெத்தேலியா கிரேஸ் 10 வயசா இருக்கும் போது. இது லாஜிக் படி பார்த்தா சம்பந்தமே இல்லை. ஓகே, மேபி இது வந்து ஒரு பொய்யாவே வச்சுக்கலாம். பொய்யா வச்சா கூடயோ நெத்தேலியா கிரேஸோட டிஎன்ஏயோ ஏனாவோட டிஎன்ஏயோ டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்ததுப்போ அவங்களோட டிஎன்ஏ மேட்ச் ஆகுது. விச் மீன்ஸ் ஏனா வந்துட்டு நெத்தேலியா கிரேஸோட பயாலஜிக்கல் மதர். இன்னும் சாலிடான இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறாங்க. என்னதுன்னா நெத்தேலியா கிரேஸ் பிறந்த வருஷம் வந்துட்டு 2003 September 4. இது வந்து எங்கேயும் அவங்க கரெக்ட் பண்ணாங்க. நெத்தேலியா கிரேஸ் பிறந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து, அதுதான் அந்த ரெக்கார்ட்லேயும் எழுதியிருக்காங்க. என்னதான் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருந்தாலும் ப்ராசிக்யூட்டர்ஸ்னால கரெக்டாக கோர்ட்டில் வந்து டிஃபெண்ட் பண்ண முடியல. ஏன் நெத்தேலியா கிரேஸை விட்டுட்டு போனாங்கன்னு இந்த ரீசன் கேட்டாலே உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்கும். இந்த ரீசன் என்னதுன்னா ஒரு மூவினால. இவ்வளோ நேரம் நான் இந்த கதை சொன்னல, இந்த கதை வந்துட்டு நீங்கள் ஒரு மூவி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிமிலராக இருக்கும். அதே மூவினால தான் பேர்னட் ஃபேமிலி நெத்தேலியா கிரேஸை விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த படம் பேர் என்னதுன்னா ஆர்ஃபன். இது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே என்ன கொஞ்சம் சேமாக இருக்குன்னு தோணியிருக்கோம். இந்த ஆர்ஃபன் மூவி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கேர்ள் இருப்பாங்க. அந்த கேர்ள் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ட்ராஃபிசம் இருக்கும். விச் மீன்ஸ் நெத்தேலியா கிரேஸ்க்கு இருந்து அந்த ட்ராஃபிசம் அந்த கேஸ் தான் வந்துட்டு அவங்களுக்கும் இருக்கும். பட் அந்த மூவியில் வந்துட்டு அந்த கேர்ள் சொல்லியிருந்தா அந்த கேரக்டர் வந்துட்டு அவங்க உண்மையால ஒரு அடால்ட். ஓகே, அந்த கேரக்டர் பேர் வந்துட்டு எஸ்தர் வந்துட்டு ஒரு ரஷ்யன் கேர்ள். ஸோ இந்த மூவியில் வந்துட்டு ஒரு கப்பல் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு எஸ்தரை வந்து அடாப்ட் பண்ணுவாங்க. எஸ்தர் அடாப்ட் பண்ணும்போது அந்த ரெக்கார்டில் என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்தருக்கு வந்து 9 வயசு, அதாவது 9 years old. பட் உண்மையால எஸ்தருக்கு வந்துட்டு 33 வயசு. ஸோ விச் மீன்ஸ் அவங்க வந்து ஒரு அடால்ட். இந்த மூவியில் எஸ்தர் வந்துட்டு அடாப்ட் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோன்னே அந்த வீட்டில் வந்துட்டு நிறைய கொடூரமான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். விச் மீன்ஸ் எஸ்தர் வந்துட்டு ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்களோட பிஹேவியர் வந்து சரியாக இருக்காது. அது மட்டும் இல்லை, அவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்துட்டு காயப்படுத்துவாங்க. கப்பல் அடாப்ட் பண்ணாங்களே, இந்த கப்பல் அடாப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எஸ்தர் வந்துட்டு நிறைய வீட்டில் வந்துட்டு இருந்திருக்காங்க, லைக் அடாப்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டில் வந்துட்டு நிறைய கொடூரமான ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அண்ட் ஈவன் இந்த கப்பலுக்கு முன்னாடி இன்னொரு வீட்டில் இருந்தாங்களே, அந்த வீட்டில் வந்துட்டு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்க திரும்பியும் ஆர்ஃபனில் விட்டுருக்காங்க. இந்த 33 வயது எஸ்தர் வந்துட்டு உண்மையான ஒரு குழந்தை இல்லை. அவங்க வந்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு வந்து ஒரு கேர்ள். அந்த மூவியில் அந்த எஸ்தருக்கு வந்துட்டு ட்ராஃபிசம் இருக்கிறனால அவங்க வந்துட்டு ஈவன் தோ அவங்க வந்துட்டு 33 வயதாக இருந்தாலும், அது 33 வயசாக இருந்தாலும் அவங்க பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப யங்காக அண்ட் அந்த ஏஜ் வந்துட்டு ரொம்ப சின்ன பிள்ளை வயசு மாதிரி தான் இருக்கும். அடால்ட் மாதிரி கொஞ்சம் கூடயும் தெரியாது. இந்த மூவினால தான் பேர்னட் ஃபேமிலி வந்துட்டு நெத்தேலியா கிரேஸும் வந்துட்டு அந்த எஸ்தர் மாதிரி கேரக்டர் உள்ள ஒரு கேர்ள்னு நினச்சி சந்தேகப்பட்டிருக்காங்க. அண்ட் ஈவன் ஃபால்ஸ் அக்யூசேஷன் வச்சு அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ கடைசியாக நெத்தேலியா கிரேஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ணாங்க, அதாவது அந்த சிகானி ஃபேமிலி அவங்க கிட்டேயே விட்டுடுறாங்க. நெத்தேலியா கிரேஸ்க்கு இந்த வருஷம் தான் வந்துட்டு 22 வயதா ஆகுது. நெத்தேலியா கிரேஸோட இந்த கதை வந்துட்டு ரொம்பவே வைரல் ஆகுச்சு. ஈவன் டாக்குமெண்ட்ரிஸ், இன்டர்வியூஸ் அண்ட் ஈவன் டிவி சீரீஸ் கூட வெளியாக்கியிருக்காங்க, குட் அமெரிக்கன் ஃபேமிலி. ஸோ நீங்கள் வந்து ஒரு டீட்டெயில்டாக நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் அந்த சீரீஸ் போய் பாருங்கள், டிவி சீரீஸ். நெத்தேலியா கிரேஸோட இந்த ஸ்டாரி வந்துட்டு ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்குது ஆக்சுவலி. பட் நீங்கள் வந்து இமேஜின் பண்ணுங்கள், how much trauma நெத்தேலியா கிரேஸ் would gone through. லைக் எவ்வளோ ட்ராமாவாக இருக்கும். அண்ட் உண்மையான அவங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்துட்டு 7 வயசு 8 வயசு அந்த மாதிரி அவங்களுக்கு லைக் ஸ்மால் ஏஜ் தானே. ஸோ அவங்க அந்த டைமில் வந்துட்டு அவங்களுக்கு என்ன நடக்குது, என்ன
லைக் சின்ன வயசில் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது. அவங்க நிறைய ட்ராமாஸ் கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலி. ப்ளீஸ் இப்போயாச்சும் now she's happy with her new family after all the accusation. ஸோ கைஸ், இன்னைக்கு அவ்வளோதான். அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா, ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தேன்னா, ஏதாச்சும் மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னதானே ஞாபகம் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள், திரும்ப பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. அப்புறம் என்னுடைய காதலை தெரிவிக்கிறேன். அதாவது காதல்ஸ் டு யூ. அப்புறம் பாய். ஒரு வாட்டி புருன்னு பண்ண போதும், சும்மா புருன்னு பண்ணிட்டு வந்தேன், என்ன பண்ணி கொண்டு இருக்கேன்னு தெரியவில்லை. அப்புறம் 2013 இல்லை 13 தமிழ் என்ன வரமே தெரியலையே. ஐயோ சிரிக்க கூடாது. ஐயோ வாய் எனக்கு ஏன் இன்னைக்கு வளருதுன்னே தெரியலையே. எதுவுமே நாக்குல வார்த்தை நிக்க மாட்டேங்குது, தாண்டும் ஆடுது என் வாயில. நாக்குல கஜினி சூர்யாவா வரேன். ஏன்னா எனக்கு எல்லாம் மறக்குது, யானே தெரியல. 2008 2008 ஷோ எனக்கு வர வாயில ஒழுங்கா வார்த்தையும் வரமாட்டேங்குது, எதுவுமே வரமாட்டேங்குது. எல்லாக்கு சத்தமா இருக்கு என்னன்னே தெரியல, எல்லாமே மறக்கிறேன்.